கல்லூரி படிக்கும் மாணவி சோலை ராணி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன். அதில் சில கமெண்ட் ஒரு விஷயம் இருக்குன்னா அது 4 பக்கமும் 4 விதமான கேள்விகள் வரும் தான். அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அப்போ ஸ்கூல் காலேஜில் வாத்தியாருங்க யாரும் கண்டிக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. கண்டிக்கலாம், கண்டிப்பாக கண்டிக்கலாம். செடிக்கு தண்ணி ஊற்றலன்னு சொல்லி நான் எங்கள் அம்மாட்ட விளக்கமாத்த அடி வாங்கியிருக்கேன். ஸ்கூலுக்கு லேட்டாக போனேன்னு சொல்லி டீச்சர்கிட்ட வாத்தியார்கிட்டே அடி வாங்கியிருக்கேன். அடி வாங்காத நாங்களாம் 90 கிட்ஸ் தான். வீட்லேயும் அடி வாங்கியிருக்கோம், ஸ்கூல்லேயும் அடி வாங்கியிருக்கோம். யாரும் அடி வாங்காமல் இல்லை. அடி வாங்கினவங்க தான் ஒழுக்கமாக இருப்பாங்க, அது உண்மை. 90s 80s வாழ்ந்த காலமாக இது? காலத்துக்கு ஏற்ற மாற்றம். காலம் அப்படி போயிட்டுருக்கு. இப்போ எல்லாமே சட்டம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி சட்டம் இருக்குது, அப்படி சட்டம் இருக்குன்னு. அப்போ அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளும் ஓட வேண்டியது இருக்குது. மாணவ செல்வங்களை கண்டிக்கிறதுக்கு முழு உரிமையும் அம்மா அப்பாவுக்கும் இருக்குது, ஆசிரியர்களுக்கும் இருக்குது. ஆனால் கண்டிக்கிறதுக்கும் ஒரு விதம் இருக்குல்ல. அம்மா அப்பாவுக்கு அடுத்தபடியாக ஆசிரியர்கள் தான் மாதா பிதா குரு தெய்வம். அம்மா அப்பாவுக்கு அப்புறம் ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் பிள்ளைங்களை கண்டிக்கிற முழு உரிமையும் இருக்குது. முன்னாடிலாம் நம்ம காலகட்டத்தில் பிள்ளைங்களை அடித்து தான் திருத்திட்டு இருந்தாங்க. ஏன் அந்த அடிக்க வேணான்னு ஒரு சட்டம் வந்தது தெரியுமா? அந்த அடிக்கிறதையே சில ஆசிரியர்கள் வந்து தவறாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அடி 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 அடின்னு அடித்து சில பிள்ளைங்க செத்து போச்சு, சில பிள்ளைங்க மயக்கம் வந்து போச்சு, சில பிள்ளைங்க ரத்தம் கொட்டுற அளவுக்கு அடிச்சிட்டாங்க. அதை தவறாக பயன்படுத்துறதுனால தான் அடிக்கவே வேண்டாம் அப்படின்ற ஒரு சட்டமே வந்துச்சு. கண்டிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிக்கிறதுக்கும் ஒரு விதம் இருக்குது. கண்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடியாக போட்டு அடி அடின்னு அடிக்கக்கூடாது. ஒரு அடி அடித்தாலும் அதை எப்படி நம்ம அடிக்கிறோமோ அந்த ஒரு அடியிலேயே அவங்க திருந்துற மாதிரி அடிக்கணும். அதுக்காக வேகமாக அடிக்கக்கூடாது. அதை எப்படி பக்குவமாக அதை நம்ம செயல்படுத்தணுமோ அதை பக்குவமாக செயல்படுத்தணும். இப்போ இந்த காலகட்டத்தில் காதல் லவ்ன்றதுலாம் சர்வ சாதாரணமாக போயிட்டுருக்கு. அந்த காலகட்டத்தில் காதலிப்பாங்க, அதை சொல்லக்கூட மாட்டாங்க, லெட்டர் கொடுக்கறதுக்கு பயப்படுவாங்க, தூது விடுவாங்க, அதே மறைமுகமாக லவ் பண்ணுவாங்க. 2 பேருமே சொல்லிக்காமல் வேறு இடத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக முன்னேறி சொல்லி அதுக்கப்புறம் காதலிச்சவங்களே கல்யாணம் பண்ணுறது. அந்த காலத்துலேயும் காதலிச்சவங்களும் கல்யாணம் பண்ணவங்களும் இருக்காங்க. சில பேர் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதிலிருந்து மாற்றம் அடைஞ்சு இப்போ முன்னேற்றம், யாருக்கும் பயப்படாத அளவுக்கு லவ் போயிட்டுருக்கு. அதில் ஒரு சில பிள்ளைங்க இன்னமும் பயப்படுறாங்க. சில பிள்ளைங்க சரி நம்ம காதலிக்கிறவனை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது தான். அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து இப்போ அந்த பொண்ணுக்கு அது ஆபத்தாக விளைஞ்சு. ஆசிரியர்கள் வந்து கண்டிப்பாக பிள்ளைங்களை கண்டிக்கணும். கண்டிக்கிறவங்க மற்றவங்களுக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தாத அளவுக்கு பக்குவமாக தனியாக கூப்பிட்டு வச்சு கண்டிக்கணும். அம்மா அப்பாவுக்கு முன்னாடி கூட அசிங்கப்படுறதை காலத்து பிள்ளைங்க விரும்பலை. ஐயோ ஏன் அம்மா அப்பாவுக்கு முன்னாடியே இவங்க அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்னு கூட சில பிள்ளைங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதை எப்படி அவங்கள வந்து பக்குவப்படுத்துகிற விதமாக அவங்க உயிருக்கு தீங்கு விளைவிக்காத அளவுக்கு, தற்கொலை பண்ணிக்காத அளவுக்கு கண்டிக்க முடியுமோ அப்படி கண்டிச்சா அது நல்லது தான்.